ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ் முதல்ல பார்த்தது வந்து கொலேட்ரல் ஃப்ரீ லோன். நீங்க வந்து டேர்ம் லோன் ஆர் ஓவர் டிராஃப்ட் ஆர் சிசி லிமிட் எனிதிங் நீங்க வந்து உங்க நியர்பை பிரான்ச் அப்ரோச் பண்ணலாம். சப்சிடி ஆன் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ உங்களுக்கு பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னாக்க 50% subsidy is given to the enterprise that has a certificate of registration granted by MSME. This subsidy can be availed for patent registration by giving application to respective ministry. Okay. So most of the startup companies patent register பண்றது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் இது. அதுல வந்து உங்களுக்கு ஒரு 50% சப்சிடி கொடுக்குறாங்க. அப்புறம் உங்க பேங்க் லோன்ஸ் அதர் கொலேட்ரல் ஃப்ரீ லோன் ஆர் கொலேட்ரல் இருந்து லோன் வாங்கினாலுமே எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட் கம்மியா கிடைக்கும். இது ஆல் த பேங்க்ஸ். சில பேங்க்ல வந்து ஒரு 1.5% 2% கூட கிடைக்கும். பட் 1% டெஃபினட்டா உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் சப்சிடி எலிஜிபிலிட்டி. Enterprise registered under MSME are also eligible for a subsidy for industrial promotion as suggested by the government. Government அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் நீங்க அவேரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து யூ கேன் கெட் த பெனிஃபிட். ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் பேமெண்ட்ஸ். நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து நீங்க பப்ளிக் செக்டார் ஆர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஈவன் எனி அதர் கம்பெனி நீங்க ஏதாவது சப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு வரணும் அப்படின்னாக்க 15 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் 3 times of the bank interest rate அவங்க கொடுக்கணும். பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12% அப்படின்னாக்க 36% உங்களுக்கு கொடுக்கணும். In case if any MSME registered enterprise supplies any goods or service to a buyer, then the buyer is required to make the payment on or before the agreed date of payment or within 15 days from the day they had accepted the goods and services from MSME or SCI registered business. Minimum 15 days. If the buyer delays the payment for more than 45 days after accepting the products or services, then the buyer has to pay compound interest along with interest monthly on the amount that was agreed to be paid. The interest rate is 3 times the rate that is notified by the Reserve Bank of India. So இது வந்து very important protection for MSMEs. நிறைய MSMEsல என்ன ப்ராப்ளம் வரும்னா இந்த ரிசீவபிள்ஸ்ல பே பண்ண மாட்டேங்கும். ஸோ ரெவென்யூ வந்து 1 or 2 crores பண்ணிருக்கலாம். அதுல வந்து 30-40% வந்து உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட இருக்கும். அப்ப அது வந்து உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் இந்த கேஸ்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து அவங்க 45 daysக்குள்ள பே பண்ணலைன்னாக்க they have to pay interest 3 times of the normal bank rate. இதுல இன்னொரு விஷயம் என்ன கவர்மெண்ட் பண்ணிருக்காங்கனாக்க இந்த கம்பெனிஸ் ஆடிட் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணும்போது அதுல ஸ்பெசிபிக்கா அந்த கம்பெனியோட ஆடிட்டர் டிக்ளேர் பண்ணணும் இந்த கம்பெனி வந்து எம்எஸ்எம்இல இருந்து யார்ட்டும் எதுவும் வாங்கல, வாங்கினா இவ்வளவு டியூ இருக்கு. இந்த ரிசீவபிள்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் இருந்து டியூ இருக்கா இல்லையாங்கிறது அவங்க கிளியரா டிக்ளேர் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும். அப்போ உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு. கம்பெனி ஆடிட் பண்ணும்போது ஸ்பெசிபிக்கா இதை கொஸ்டின் பண்றதுனால கம்பெனிஸ் வந்து இதை டிஸ்குவாலிஃபை பண்ணாம பாத்துக்கிறதுக்காக எம்எஸ்எம்இஸ்க்கு பே பண்ணிடுவாங்க. ரெண்டு சைட்லயும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். EB bills. This concession is available to all the enterprises that have the MSME registration certificate by providing an application to the Department of Electricity along with the certificate of registration with MSME. இப்போ அட்டென்ட் பண்றவங்க நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னாக்க ஜஸ்ட் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. நிறைய பேருக்கு இந்த இபி பெனிஃபிட் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க.
இது வந்து ஓன் பிளேஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரெண்டட் பிளேஸ்லயும் இருக்கலாம் நீங்க. இது அந்த அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேர் வந்து இந்த பெனிஃபிட் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க அட்டென்ட் பண்றவங்களே யாராவது பெனிஃபிட் இல்லைன்னா நீங்க தயவு செய்து இது அப்ளை பண்ணி இந்த பெனிஃபிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ISO சர்டிபிகேஷன் சார்ஜஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட். மேஜர் எக்ஸ்பென்சஸ் கிடையாது இது, பட் ஒரு ISO சர்டிபிகேஷன் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 5 lakhs ஆயிடும் ஃபர்ஸ்ட் இயர். அந்த சார்ஜஸ் வந்து அவங்க ரீஎம்பர்ஸ் பண்றாங்க. ஒன்ஸ் அகெயின் எவ்வளவு பேர் இத பத்தி தெரிஞ்சிருக்கும் தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளவு பேர் வந்து ISO சர்டிபிகேஷனுக்கு ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. ISO சர்டிபிகேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த பெனிஃபிட் அப்ளை பண்ணி வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க, ஏதாவது 2-3 கொரி வரும், சரி இது நடக்காது அப்படின்னு விட்டுருவாங்க. நீங்க பர்சியூ பண்ணணும். ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு அவங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னாக்க திரும்ப நீங்க வந்து அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்து, ஒரு பேங்க்ல சாதாரணமா ஒரு லோன் கேட்டா எவ்வளவு தடவை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு சின்ன ஒரு ஆதார் கார்டு வாங்குறதுக்கே நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா நிச்சயமா இது கிடைக்கும். ஓகே. Registered MSME enterprises can claim the reimbursement of the expenses that were spent for the ISO certification. Questions வந்து நான் அப்புறம் after some time I will take some break, then answer all the questions. Okay. Next, exclusive purchases and sheltering from the competition. As part of the MSME Market Development Assistance Scheme, the central government follows a price and purchase preference policy, wherein more than 358 items are listed under it for exclusive purchases by central government from medium, micro, small units only. நீங்க MSME வெப்சைட் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில ஒரு சைட் இருக்கும், அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் MSME, MSME தமிழ்நாடு, MSME கர்நாடகா, MSME மகாராஷ்டிரா எல்லாம் சைட் இருக்கும். நீங்க MSME சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியோட சைட்ல பாத்தீங்கன்னாக்க அதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அரௌண்ட் 358 ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாக்க மீடியம், மைக்ரோ அண்ட் ஸ்மால் யூனிட்ஸ்ல தான் வாங்கலாம். ஒன்ஸ் அகேன் நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்காது. இதுக்கு நீங்க கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்து யூ ஹாவ் டு சி உங்க ப்ராடக்ட் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். Technology and quality upgradation support MSME. In order to enhance the cost effectiveness and promote clean energy use in manufacturing, the government reimburses project costs towards these goals for MSME sector units, and also expenditure incurred for the implementation of clean technology, preparation of audit report, and subsidies for licensing products according to national and international standards. MSME நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணி டைரக்டா கூட அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ப்ராஜெக்ட முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டா தென் ஈவன் பிஃபோர் யூ அப்ளை உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவங்க கிட்ட ஒரு தடவை அஷூரன்ஸ் வாங்கிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 9 பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து இது ஜென்ரலாவே அவைலபிள். ஒன்ஸ் அகெயின் கவர்மெண்ட் செக்டார் அப்படிங்கிறதுனால வராது அந்த மாதிரி நெகட்டிவா எல்லாமே திங்க் பண்ண வேண்டாம். ஒரு 10 பேர் அப்ளை பண்ணா ஒரு 2 பேர் 3 பேருக்கு நிச்சயமா அது கிடைக்கிறது. மீதி பேருக்கு கிடைக்கல அப்படின்னா எலிஜிபிலிட்டி இல்லாம இருக்கும், இல்லைன்னா சில ஃபண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷனான இருக்கலாம், இல்ல சில கிளாரிபிகேஷன்ஸ் கரெக்டா கொடுக்காம இருக்கலாம். பட் ஃபாலோ அப்ங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் போய் ஃபாலோ பண்றது இல்லை, பட் அவங்கள புஷ் பண்ணுவேன், நீங்க போய் கேளுங்க. இந்த பேங்க் லோன் வாங்கி கொடுத்த போது கூட நீங்க போய் உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த எஃபர்ட் எடுக்க வேண்டியது. அந்த எஃபர்ட் எடுத்தா இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ குயிக்கா அந்த 9 பெனிஃபிட் மட்டும் ரீகேப் பண்றேன். collateral fee loan, subsidy on patent registration, overdraft interest rate exemption,
இது எல்லாருமே பெனிஃபிட் எடுத்துருக்காங்க. 1% ஆல்ரெடி உங்களுக்கு பேங்க் லோன் இருந்தா இது ஸ்ட்ரெயிட் அவே யூ ஆர் அலவுட் 1% உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது 1% கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் சப்சிடி எலிஜிபிலிட்டி, protection against payments, delayed payments, fewer electricity bills, ISO certification charges reimbursement, exclusive purchases and sheltering from the competition, technology and quality upgrade support to MSME. So நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, டைம் இருக்கும்போது MSME வெப்சைட் போய் பாருங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்பைன் பண்ணி அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஓகே, ரீசெண்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது. ஆனா இதுல யாருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னா, ஆல்ரெடி பேங்க் லோன் வச்சிருந்தவங்க இந்த கோவிட் டயத்துல அவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 lakh crore collateral free loan. Banks and NBFCs will offer up to 20% of entire outstanding credit as on February 29, 20 to MSMEs. Units with up to 25 crore outstanding credit and 100 crore turnover are eligible for taking these loans. That will have 4-year tenure with a moratorium of 12 months on principal payment. The scheme can be availed till October 31, 2020. The government will provide complete credit guarantee cover to lenders on principal and interest amount. இந்த கோவிட் டயத்துல இமிடியேட்டா நிறைய பேருக்கு வந்த பெனிஃபிட் இது. இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்க, ஆல்ரெடி லிமிட் வாங்கிருக்கீங்க, அதுக்கான செக்யூரிட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த லோன்ல அடிஷனலா 20% உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் 20 crore இருக்குனாக்க அதுல ஒரு 4 crore அடிஷனல் லிமிட் கொடுக்குறாங்க வித்தவுட் எனி அடிஷனல் கொலட்டரல். பிளஸ் உங்களுக்கு மாரட்டோரியம் 12 months இருக்கு, அதை ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் இது வாங்கியிருக்காங்க. இந்த சில இன்வெஸ்டி கம்பெனிஸ் ஆல்ரெடி 50 lakhs 1 crore அந்த மாதிரி லோன் இருந்தவங்களுக்குலாம் அடிஷனலா ஒரு லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட பேங்க் நீங்க அப்ரோச் பண்ணி, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. October 31, 2020 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். இன்னும் டைம் இருக்கு. நீங்க இது தேவைன்னா நீங்க இந்த ஃபெசிலிட்டி கேட்டு பார்க்கலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க கிளைண்ட்ஸ் யாருக்கான்னு தெரிஞ்சாலும் நீங்க சொல்லலாம். சபார்டினேட் டெட் அப்படின்னு ஒரு 20,000 crore இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, அந்த NPAs டிக்ளேர் ஆன MSMEs. MSMEs declared NPAs or those stressed will be eligible for equity support, as the government will facilitate the provision of 20,000 crore as subordinate debt. The government will also provide 4,000 crore to CGT MSE that will offer partial credit guarantee support to banks for lending MSMEs. Non-performing assets கேட்டகரியில உங்களோட கம்பெனி லோன் வந்துடுது அப்படின்னாக்க, அந்த மாதிரி லோன்ஸ் ரிவைவ் பண்றதுக்காக ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு ஃபண்டிங்ல ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி லோன் இருக்கு, எந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்னால ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டாலும் நீங்க இமெயில் அனுப்பிச்சீங்கன்னாக்க அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். நான் எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றீங்க, உங்களுக்கு இந்த லோன்ஸ்ல என்ன டவுட்ஸ் இருக்கு, உங்க பேங்க்ல அப்ரோச் பண்ணீங்க, கிளாரிட்டி இல்ல, கரெக்டா இன்ஃபர்மேஷன் வரல, வேற என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தயவு செய்து நீங்க எனக்கு இமெயில் அனுப்புங்க. நான் அவங்களோட இன்டராக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஈக்விட்டி இன்ஃபியூஷன், டெட் இல்லாம ஈக்விட்டியா இன்ஃபியூஸ் பண்றதுன்னா கவர்மெண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, சிட்பி மூலம் இது வருது. கோர்ஸ் இதுல புதுசா வர நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா சிட்பி ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஈக்விட்டியா. அந்த கம்பெனிஸ் ஆல்ரெடி அவங்க டியூ டெலிஜென்ஸ் பண்ணி எல்லாம் அக்ரி பண்ணி அந்த கம்பெனியை மானிட்டர் பண்றதுனால அந்த கம்பெனிக்கு அடிஷனலா ஈக்விட்டி வரும்போது அவங்க ஈஸியா கொடுக்குறாங்க. பட் புது கம்பெனி நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் எந்த அளவுக்கு அது என்கரேஜ் ஆறான்னு தெரியாது. பட் இது உங்களுக்கு ஈக்விட்டியா வரும்.
ஒரு கம்பெனிக்கு வேல்யூவேஷன் போட்டு நீங்க வந்து 10% 20% டைல்யூட் பண்ணணும். இட் வில் கம் இன் அஸ் அ ஈக்விட்டி. சிட்பில இருந்து வரும். Government will infuse rupees 50,000 in equity in MSMEs through a fund of funds, 50,000 crores that will be operated through a mother fund and few daughter fund. The fund of funds will be set up with a corpus of 10,000 crore to give equity based funding to MSMEs having growth potential and viability. It will also urge MSME to list on stock exchange. எந்த மாதிரி கம்பெனிஸ் இது எலிஜிபிள் அப்படின்னாக்க growth potential இருக்கணும். ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏன் இவ்வளவு பாக்குறாங்க, டெட்டும் போது இவ்வளவு பார்க்க மாட்டாங்க. ஈக்விட்டி ஏன் இவ்வளவு பாக்குறாங்க அப்படின்னாக்க ஈக்விட்டிக்கு ஃபர்ஸ்ட் கொலேட்ரல் கிடையாது. ஈக்விட்டிங்கிறது ரிஸ்க் கேபிட்டல். நாளைக்கு ஈக்விட்டி அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும்னா நீங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணி யாராவது ஷேர்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸிட் கிடைக்கலாம். இல்ல கம்பெனில நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யாராவது வந்து இவங்க ஷேர்ஸை வாங்கலாம். இல்ல கம்பெனில நீங்க நிறைய பணம் பண்ணி இந்த ஷேர்ஸை பைபேக் பண்ணலாம். அப்படின்னா என்ன கண்டிஷன், growth பொட்டன்ஷியல் இருக்கணும். கம்பெனியை உங்களால நல்லா ஸ்கேல் அப் பண்ண முடியும். அப்பதான் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சரி, நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கறதுக்கா ஒரே ஒரு ரிப்போர்ட் படிச்சேன், அதை மாத்திரம் சொல்றேன் நான். Amount allocated for collateral free automatic loans, subordinate debt for MSME and equity infusion through MSME fund of funds amount to 76% of the credit disbursed during 20. Chief economist at Dun & Bradstreet India. So it is not a government organization. In the research la ivanga sollirukanga, during 20 rupees 450 billion were disbursed to MSMEs under collateral free loans, and units who are likely to face increased risk awareness would benefit hugely from the rupees 200 billion subordinate loans announced for them, he added. That means effective loans போறது மேபி நான் சொன்ன மாதிரி 10 பேர்ல வந்து ஒரு 6 பேருக்கு லோன் கிடைக்காம இருக்கலாம், 7 பேர் கிடைக்காம இருக்கலாம். பட் ஆன் த ஹோல் ஃபண்ட் வந்து டிஸ்பர்ஸ் ஆயிருக்கு. நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. எஸ்பெஷலி அந்த அடிஷனல் 20% அது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொன்னு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, எம்எஸ்எம்இக்கு என்னென்னலாம் டியூஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் உடனே கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தவிர இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட், ஜிஎஸ்டி ரீஃபண்ட் எது இருந்தாலும் இந்த கோவிட் டயத்துல லாஸ்ட் 3 monthsல நிறைய ரீஃபண்ட் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. இது அனதர் பெனிஃபிட். இது வந்து எம்எஸ்எம்இ மாத்திரம் கிடையாது, யார் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் இருந்ததோ அவங்க எல்லாருக்குமே வந்து லாஸ்ட் 3 monthsல ஒரு 50 to 60% ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எம்எஸ்எம்இக்கு வேற ஏதாவது டியூஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இருந்தா அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜஸ் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ண. ஸோ நம்ம 2 categories ஆஃப் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஒன்னு எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணா ஜென்ரலா வர பெனிஃபிட் 9 பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அடுத்தது இந்த கோவிட் டயத்துல கவர்மெண்ட் ஸ்பெசிபிக்கா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஓகே, இப்போ நீங்க ஏதாவது சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா அதை ஆன்சர் பண்ணிட்டு ஐ வில் மூவ். ஒரு கேள்வி, இஃப் ஐ கெட்டிங் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் ஃப்ரம் பிரைவேட் ஆர்கனைசேஷன் தென் வேர் ஐ ரீஎம்பர்ஸ் தட் சர்டிபிகேட் ப்ரிப்பரேஷன் சார்ஜஸ். நீங்க ஐஎஸ்ஓ போறதுக்கு முன்னாடி முதல்ல அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு இன் பிரின்சிபிள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். then you can go ahead. It is not necessary you should be from the government organization. நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து இத வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. வாங்கிட்டீங்களா இனிமேதான் வாங்கணுமா? பிகாஸ் நீங்க அப்ளை பண்ணி போறதுக்கு முன்னாடி நீங்க இங்க அப்ளை பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சார் அன்மியூட் பண்றோம் ஒரு நிமிஷம், இன்னொரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடுறேன். எலக்ட்ரிசிட்டி பில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் எனக்கு தெரிய 20 to 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது சார். வருஷம் அது கொஞ்சம் மாறும். பட் ஐ திங்க் ஒரு 1/4 வரைக்கும் உங்களுக்கு இதுல சப்சிடி கிடைக்கும். மினிமம் 20% எடுத்துக்கோங்க. 1/5 அட்லீஸ்ட் யூ வில் கெட் சப்சிடி.
ஓகே, இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, அப்புறம் இருக்காது உங்களுக்கு. நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஆனா பெனிஃபிட் கொடுக்கலனாலும் எனக்கு சொல்லுங்க. I just speak to them. I have few questions, Javagar to everyone. Okay, Javagar, இன்னும் சில கவரேஜ் பண்ண வேண்டியிருக்கு, அதை முடிச்சிட்டு then I will unmute you, then you can ask the questions. Okay, okay, so வேற ஒன்னும் questions ஸ்பெசிஃபிக்கா இல்ல. இன்னொரு ஒரு லிட்ரேச்சர் நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எதுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன்னாக்க, நிறைய பேருக்கு வந்து சில பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தெரியாது. இது வந்து பேசிக்கலா எல்லாருக்குமே இருக்கிற பெனிஃபிட். இதை தவிர எம்எஸ்எம்இஸ்க்கு சில லோன்ஸ் இருக்கு. நீட்ஸ்னு ஒரு லோன் இருக்கு. நீட்ஸ் அப்படின்னாக்க நியூ என்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் எம்எஸ்எம்இ. ரீசெண்டா பார்த்தா சேலம்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் அப்ளை பண்ணி இது வாங்கியிருக்காரு. 1.25 crore ஒரு மிஷினரி வாங்கியிருக்காரு, ஒரு ஜுவல்லரி. இதுக்கு அதுக்கு 25% சப்சிடி கொடுத்துருக்காங்க இந்த நீட் ஸ்கீம்ல. ஆனா இதுல என்ன ஆகும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினரா இருக்கும். உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி, டிப்ளமா, ஐடிஐ ஆர் வொகேஷனல் ட்ரைனிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி இன்கம் no ceiling. Age limit 21 to 35. For others 45. Procedure for filing online application to avail loan assistance under new entrepreneur cum enterprise development scheme. So இது வந்து நான் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நீங்க msme.tamilnadu.in அதுல போனீங்கன்னாக்க நீட்ஸ் அப்படின்னு ஒரு பாப்அப் ஆகும். அந்த ஸ்கீம்ஸ் நீங்க போய் கிளிக் பண்ணாக்க அதுலயே எல்லா டீடைல்ஸ் இருக்கு. நீங்க என்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு ட்ரை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 3 to 4 months ஆகலாம். இது ஏன்னா அப்படின்னா, இதுல இருந்து முதல்ல வந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. சாங்ஷன் பண்ணிட்டு 1 month யூ ஹாவ் டு அண்டர்கோ எ ட்ரைனிங். 1 month ட்ரைனிங் வேற உங்களுக்கு கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்தோன்னா நீங்க வந்து மிஷினரி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் அந்த சப்சிடி உங்களுக்கு கொடுக்குறாங்க. திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கிடையாது. நிறைய பேர் இந்த பெனிஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 25 lakhs to 50 lakhs வந்து சப்சிடி இந்த நீட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ தான் இருக்கணும். இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இது அதே மாதிரி இது நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்லல, நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுக்குறேன். சில பிசினஸ்க்குலாம் இந்த நீட்ஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது. மெயினா மேனுஃபேக்சரிங் மிஷினரி வாங்கும்போது இது உண்டு. ஆனா செரிகல்ச்சர், பாலித்தீன் கேரி பேக்ஸ், சுகர், டிஸ்டிலரிஸ், ஃபெர்டிலைசர்ஸ், மைனிங் அண்ட் குவாரியிங், அலுமினியம், இந்த லிஸ்டும் அதிலே இருக்கு. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. நீட்ஸ்க்கு வந்து யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி, நீங்க எப்படி அப்ளை பண்ணும், எந்தெந்த பிசினஸ்க்குலாம் நீட்ஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது, அதுவும் கிளியரா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 இண்டஸ்ட்ரி இருக்கு, அவங்க எல்லாம் நீட்ஸ் எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்ததாக நீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினரா இருக்கணும். யூ ஷுட் பி a ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரினர். செகண்ட், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாவோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவோ தான் இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு வந்து நீட்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. எகெயின் கொலேட்ரல் ஃப்ரீ லோன். லோன் சொல்றத விட இது வந்து சப்சிடி. இப்போ நீங்க ஒரு மிஷினரி வாங்குறீங்க 1 crore ஆறுது அப்படின்னா 25% இஸ் கவர்மெண்ட் இஸ் கிவிங் சப்சிடி. தட் மீன்ஸ் 25 lakhs சப்சிடி கொடுக்குறாங்க. அது சப்சிடிங்கிறது லோன் கிடையாது. நீங்க அதை திருப்பி கொடுக்க வேணாம். சப்சிடின்னா என்ன? இன்ஃபேக்ட் அந்த 1 crore கூட நீங்க 75 lakhs லோன் வாங்கிக்கோங்க பேங்க்ல. 1 crore லோன் வாங்கிக்கோங்க. கவர்மெண்ட் அதுல 25% சப்சிடி கொடுத்துருவான். நீங்க 75 lakhs ரீபே பண்ணா போதும்.
இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னேன், ஒன்ஸ் உங்களை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கனாக்க 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா நீங்க முடிச்ச உடனே உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடும். லோன் சாங்ஷன் ஆன உடனே அதுல 25% கவர்மெண்ட் வில் கிவ் சப்சிடி, 75% லோனை வந்து நீங்க ரீபே பண்ணா போதும். ஓகே. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இல்லையா, நிறைய டயத்துல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியாது, பொறுமையா போய் பார்க்க மாட்டோம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ ஒன் ப்ரோஷர். எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஆனா வந்து அந்த பெனிஃபிட் வந்து ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ண உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, ட்ரை பண்ணி, அப்ளை பண்ணி, ஃபாலோ பண்ணி, மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர் ஆகலாம். அது பண்ணினீங்கன்னாக்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரோச்சர் ஐ வில் ஷேர் வித் யூ. ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீம்ஸ் வந்து எவ்ரி மினிஸ்ட்ரியில ஒரு ஸ்கீம் ஒன்னு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. இப்ப சில பேர் வந்து இந்த ஏரியால வந்து நல்ல மூழ்கி மூத்தெடுத்திருப்பாங்க, எங்க போனா அது கிடைக்கும், எந்த மினிஸ்ட்ரியில போனா எது கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் ஜஸ்ட் ஆன்லைன் நீங்க அப்ளை பண்ணா அடுத்த நாள் வந்துடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சு பண்ணாதீங்க. பட் ரிசர்ச் பண்ணி பாருங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒரு 300 பேஜ் ப்ரோச்சர். இது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் தான், உங்களுக்கும் அவைலபிள். பட் நான் வேணா இதை ஷேர் பண்ணிக்கிறேன். சௌரவ் will share with all of you. இது எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஜஸ்ட் டு கிவ் யூ an ஐடியா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கேரண்டி, ஐஎஸ்ஓ அந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்கு. அது தவிர ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு எவ்ரி மினிஸ்ட்ரியில ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுல ஒன்னு பெனிஃபிட். எல்லாத்துக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. பட் உங்களுக்கு எதுலையான எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல சில ஸ்கீம் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைஸ் அதுல ஸ்கீம்ஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதுல இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க. இதை பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி அமேஸ்ட். அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. அது தவிர மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்ல பாருங்க, முத்ரா பேங்க் ஸ்கீம்ஸ் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்கீம். முத்ரா பேங்க் ஸ்கீம் எந்த டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 5 lakhs, 10 lakhs, 15 lakhs. எந்த பேங்க்ல போனாலும் ஒரு 20 பேருக்கு இந்த முத்ரா லோன் கொடுத்திருப்பாங்க. என்ன, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து ஒரு மிஷினரி வாங்குறீங்க, இல்ல ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. ரொம்ப கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது இதுக்கு, ஏன்னா பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. 5, 10 or 15 lakhs. அதுல வந்து முத்ரா சிஷுன்னு ஒரு 3 ஸ்கீம் இருக்கு. அதுல 5 lakhs, 10 lakhs, 25 lakhs அந்த மாதிரி இருக்காது. இது ஸ்ட்ரெயிட்டாவே அவைலபிள். சிட்பில நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 12 ஸ்கீம் சிட்பில இருக்கு. நபார்ட்ல நிறைய ஸ்கீம் இருக்கு. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் நபார்ட்ல ஸ்கீம் இருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எந்த மினிஸ்ட்ரி சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. அந்த ஃபண்ட்ல ஒரு போர்ஷன் எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸ்க்கு அலாட் பண்றாங்க. இது வந்து ஒரு 300 பேஜ் டாக்குமெண்ட். இது 300 பேஜஸ் டாக்குமெண்ட். இது நான் டீடைலா போல, இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சாஃப்ட் காப்பி அனுப்புறேன். சௌரவ் கேன் ஷேர் இட் வித் ஆல் ஆஃப் யூ. அட்லீஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு மினிஸ்ட்ரிஸ் இருக்குன்னு தெரியும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். நாலேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சில பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்கீம் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஸ்கீம் வைஸ் இருக்கு. இன்குபேட்டர்ஸ் பத்தி இருக்கு. இன்னும் அப்படி கீழே போறேன் பாருங்க, இன்னும் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கல.
ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரிலேட்டட் ஸ்கீம் அலாட்மெண்ட் ஆஃப் 8 எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்டர் 18% கோட்டான ஒரு ஸ்கீம் இருக்கு. அது என்ன ஸ்கீம், என்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, யார் அப்ளை பண்ணலாம், ஹவு டு அப்ளை, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிளியரா. இது நீங்க ஒரு 2 or 3 days ஸ்பெண்ட் பண்ணி கோ த்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்கேயா நீங்க எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு ஸ்கீம் இருக்கு, ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மெக்கனைசேஷன் த்ரூ ட்ரைனிங், டெஸ்டிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். இதுல என்ன அசிஸ்டன்ஸ், 100% கிராண்ட் இன் எய்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி அண்ட் கண்டின்ஜென்சி எக்ஸ்பெண்டிச்சர். யார் அப்ளை பண்ணலாம், ஃபார்மர்ஸ், என்ஜிஓஸ், மேனுஃபேக்சரர்ஸ், இம்போர்ட்டர்ஸ், இவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹவு டு அப்ளை, ஜாயிண்ட் செக்ரட்டரி, எம்என்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன். டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஸோ இது ஒன்னா நான் வந்து ஒரு பிபிடி போட்டு வேர்ட் ஃபைல் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கல. இது வந்து ஐ எம் ஜஸ்ட் டைரக்டிங் யூ டு திஸ். இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நான் டைரக்ட் பண்றேன், நீங்க போய் பாருங்க. பட் இது படிக்கும்போது எனக்கே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தது. அப்படி ஒவ்வொரு ஸ்கீமையும் ஒவ்வொரு கிளைண்டோட லிங்க் பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பார்மசூட்டிகல்ஸ் பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரியில என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் கிரெடிட் இன்சூரன்ஸ், அது ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்தியன் லெதர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. பார்ட்டிசிபேஷன் இன் இன்டர்நேஷனல் ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் வித் டி பிராண்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. So this is a very interesting brochure. I will share this with you. இதுல அதுக்கு மேல I don't want to spend more time on this. நீங்க இந்த புக் மாதிரி எடுத்து கொஞ்சம் படிங்க. That is my advice. அப்புறம் நம்ம தமிழ்நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரோச்சர் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் பெனிஃபிட்ஸ், MSME benefits under government of Tamil Nadu. நீட்ஸ் லோன் பத்தி டீடைல்டா சொன்னேன் உங்களுக்கு. கிளியரா கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்ன ஸ்கீமோட ஹைலைட்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்கீமோட ஹைலைட்ஸ் என்ன. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணா போதும். இது வந்து 10 lakhs for manufacturing activities, 3 lakhs for service activities, 1 lakh for business activities. இது செகண்ட் ஸ்கீம் அண்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், இதுல வந்து 25 lakhs ஆர் 10 lakhs கிடைக்கும் உங்களுக்கு. மேனுஃபேக்சரிங்ல தான் 25 lakhs, சர்வீஸ் செக்டர் தான் 10 lakhs. இதன ஏஜ் should be minimum of 18 years. Beneficiary should have passed a minimum 8th standard to avail loan of 10 lakhs in manufacturing sector and 5 lakhs in service sector. Income ceiling எதுவுமே கிடையாது. For MSME subsidy schemes ஒன்று இருக்கு, இதுவும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. So these are the schemes under Tamil Nadu government. அப்புறம் பீஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனர்ஜி ஆடிட் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அம்மா ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் ஆல் த லைசன்சஸ் ஃப்ரம் பிசினஸ் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில். ஏதாவது டிஸ்கஸ் பண்ணோம்னா there are certain resources available. Okay, so இந்த ரெண்டு ப்ரோச்சரும் வந்து I will share with you. very interesting, go through பண்ணுங்க. ஜஸ்ட் பாசிட்டிவா பாருங்க. see 8 out of 10 கிடைக்காம போலாம், பட் 2 out of 10 பாசிபிலிட்டி இருக்கு. செகண்ட் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுல டிலே ஆகலாம், பட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் டிஸ்பர்ஸ்மெண்ட் நடந்துன்னு தான் இருக்கு, தட் இஸ் அ ஃபேக்ட். அது from always it is happening in our country. whichever is a ruling party, these disbursements are happening அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இதை வந்து நீங்க
ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ குயிக்கா இன்னைக்கு ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எம்எஸ்எம்இல ஜெனரல் பெனிஃபிட்ஸ் 9 பார்த்தோம். அப்புறம் கோவிட் ரிலேட்டடா ஒரு 5 பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். அடுத்தது எம்எஸ்எம்இ அப்படின்னாலே கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அத்தனை மினிஸ்ட்ரியிலயும் ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ்கீம் இல்ல, 2-3 ஸ்கீம் இருக்கு ஒவ்வொன்றுலயும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு 9-10 ஸ்கீம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ப்ளீஸ் ரீட் தட் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் தட். கொஸ்டின்ஸ் என்ன வந்திருக்குன்னு பாக்குறேன். Can a service-oriented proprietorship company apply for needs? Proprietorship apply பண்ணலாம் சார். Service-oriented அப்படின்னா நீங்க வந்து என்ன வாங்க போறீங்கன்னு பொறுத்து. சப்சிடினா ஏதாவது மிஷினரி நீங்க வாங்கணும். இட்ஸ் a capital subsidy. ஓகே, அதனால நீங்க என்ன பண்ணா உங்க நியர்பை முதல்ல பேங்க், உங்க பிரான்ச் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போய் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், நீட்ஸ் எலிஜிபிலிட்டி உண்டா அப்படின்ட்டு. பட் மெயினா வந்து நீட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து இப்போ நீங்க சொன்னது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு எதுவுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணல. ஆனா யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் சம் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். அதுக்கு தான் அந்த சப்சிடி கொடுப்பாங்க. ஓகே, மேபி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் சில ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் தேவைப்படலாம். போய் செக் பண்ணுங்க. சர்வீஸா மேனுஃபேக்சரிங்கா அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் ஸ்பெசிஃபிக்கா பண்ணலாமே. நீங்க பேங்க் அப்ரோச் பண்ணிட்டு கேளுங்க. I will just see what way I can help you. At the question, can LLP is eligible for needs? Needs வந்து ரொம்ப கிளியரா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ரெண்டு தான் சார் சொல்லியிருக்காங்க சூர்யா. ஸோ எல்எல்பிங்கிறது அதுல இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்க எல்எல்பி ஒன்று வச்சிருந்தா கூட இண்டிவிஜுவலா நீங்க போய் அந்த லோனை வாங்கிக்கோங்க ப்ரொப்ரைட்டரா. இப்போ நிறைய பேர் கம்பெனில இருந்தா கூட தனியா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு இண்டிவிஜுவல் பேர்ல வாங்கிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் பேர்ல வாங்கிட்டு கம்பெனிக்கு அந்த அசெட்ஸ் லீஸா கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஓகே, வேற ஒன்னும் கொஸ்டின்ஸ் இல்ல. ஜவஹர் வாண்ட்ஸ் டு ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். கபில், ஜவஹர் அன்மியூட் பண்றீங்களா? கபில்? Yeah, sir, good evening, sir. ஜவஹரா? Good evening, sir. Jawahar, sir. ஜவஹர், குட் ஈவினிங் ஜவஹர். சொல்லுங்க ஜவஹர். நல்லா இருக்கீங்களா சார்? ஃபைன்மா, thank you. Yeah. Sir, a few questions I have. Last session நான் மிஸ் பண்ணிட்டேன் because I was driving. சரி. பண்ண முடியல. So, maybe நீங்க சொல்லியிருந்தா, please, for my sake, repeat it, sir. One question is, நான் வந்து ஆல்ரெடி உத்யோக் ஆதார் என்னோட கம்பெனிக்கு ஃபைல் பண்ணிட்டேன். ஆமா. இப்போ வந்து புதுசா ஒரு எம்எஸ்எம்இ நம்பர் வந்திருக்குல, உத்யம் நம்பர்னு ஒன்று வந்திருக்கு. ஆமா. சோ அது வந்து மேண்டேட்டரியா வாங்கணுமா? நான் ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருந்தா இல்ல அது வந்து ஆப்ஷனலா? இல்ல, அது வந்து மேண்டேட்டரி. இந்த ஓல்டு நம்பர் வந்து மார்ச் 21 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வேலிட் இருக்காது. அதனால இந்த ஒரு 6 மாசத்துல நீங்க வந்து ஓகே டிரான்சிஷன் ஃப்ரம் உத்யோக் ஆதார் டு உத்யம். மார்ச் 21 2020 முடியுதா? 2021 முடியுது. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உத்யோக் ஆதார்ல இருந்து உத்யம்க்கு மாறிக்கணும். ஓகே. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறது ஓல்டு கிளாசிபிகேஷன்ல இருந்திருக்கலாம். ஓகே. இப்போ எம்எஸ்எம்இயோட கிளாசிபிகேஷன் மாறி இருக்குங்கிறதுனால தான் அந்த உத்யம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சோ அப்ப நான் பேங்க்ல கொடுத்த நம்பர்ஸ்க்கு நான் வந்து அப்டேஷன் வந்து நான் நியூ நம்பர் உத்யம் நம்பர் I have to go and give it to them, right? நீங்க எம்எஸ்எம்இ இப்போ உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்டுக்கு போங்க. உத்யம் registration.in நிறைய ஒரு 7-8 சைட் இருக்கு. எல்லாமே உதயம் தான் எடுத்துன்னு போகும் உங்களை. ஓகே. அங்க போயிட்டு நீங்க வந்து அதுல 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் கன்வர்ஷன் ஃப்ரம் ஓல்டு டு நியூ, 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. நீங்க கன்வர்ஷன் ஃப்ரம் ஓல்டு டு நியூ போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாதி இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிக்கும் ஆல்ரெடி நீங்க கொடுத்தது. ஓகே. உங்களோட ஆதார் நம்பர் முதல்ல கொடுத்து பேன் நம்பர் கொடுத்து அதை வந்து ஓடிபி வந்து அதை வேலிடேட் பண்ணியாச்சுனாக்க நிறைய இன்ஃபர்மேஷன் அதுவே கேப்சர் பண்ணிக்கும். நீங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுத்தா போதும். So previous இதுக்கும் இந்த உத்யம்க்கும் so only difference is classification of MSME, like do we have more benefits in உத்யம்? இல்ல ஓல்ட் இது வந்து வேலிடே கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகே.
அதனால எனிதிங் இஸ் கோயிங் டு பி ஒன்லி உடியம். பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உடியம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகே ஒன்னு வந்து கிளாசிபிகேஷன், செகண்ட் எம்எஸ்எம்இக்கு என்ன ஆல்ரெடி இருக்கோ எல்லாமே அவைலபிள் உண்டு. ஓகே ஆபரேஷனலா இவங்க ஃபைன் டியூன் பண்றதுக்காக ஒரே நம்பரா கொண்டு வந்திருக்காங்க உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற. ஓகே முன்னாடி வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓ உத்தியோக ஆதாருக்கு முன்னாடியே EU2 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேற இருந்தது. ஓகே அதெல்லாமே எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2-3 கேட்டகரியில ரெஜிஸ்டர் பண்ணி, இனிமே வந்து அந்த 2-3 கேட்டகரி இல்லாம ஒரே ரெஜிஸ்ட்ரேஷனா பண்றதுக்காக தான் அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. Okay, sir. Got you, sir. Sir, and my second question is, you spoke about collateral security for MSMEs, right? The CGTMSE. So when I spoke with the bank, they are telling me, if you need that loan, then you have to pay for every year like 1 or 2% of the loan. So if I'm getting 1 crore loan, they are telling me I have to pay 1.5 lakhs per annum as insurance for that loan. So is it true, sir? And how would it be beneficial to me if I am paying 2 lakhs out of my pocket to get that loan, sir? இல்ல see இப்போ கொலேட்ரல் உங்களுக்கு இருக்குன்னா இந்த இஷ்யூவே வேண்டாம், இந்த லோன் பிரகாரமே போக வேண்டாம் நீங்க. Okay. ஓகே, கொலேட்ரல் இருக்குன்னா இந்த ஸ்கீம் பிரகாரம் நீங்க போக வேண்டாம். பட் அந்த இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் தான் நீங்க கட்டுறீங்க. இது பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் 1 crore லோன். ஓகே, 1 crore இயர்லி 1.5 lakhs அப்படிங்கிறது எவ்வளவு வருது? 1.5% தான் வருது. ஓகே, கரெக்டா? 1.5% பர் இயர் உங்களுக்கு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கிடைக்கும்னா it is not a big cost for you because government is guaranteeing the repayment. கரெக்டா? okay. அத சேஃப்கார்ட் பண்றதுக்காக தான் இது. So this 1.5% is apart from the 11% interest that I am paying, right? அப்ப 11% இன்ட்ரெஸ்ட் எப்படியும் நீங்க இந்த 1% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் இன்ட்ரெஸ்ட்ல கவர் ஆயிடும். நார்மலா 12% இன்ட்ரெஸ்ட் வரும் எனி லோன் யூ கோ ஃபார் எனி பேங்க். கரெக்டா? Yeah. உங்களுக்கு எம்எஸ்எம்இன்னு அதுல 1% லோன் கம்மி ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 1.5ங்கிறது இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட். இது வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் பிகாஸ் இந்த 1 crore இஸ் இன்சூர்ட். Okay. Now நீங்க கட்டல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இத பேங்க்குக்கு கொடுத்தாங்க. Okay. அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வந்து இப்ப நீங்க கரெக்டா கட்டிட போறீங்க. Okay. கட்டாம நிறைய பேர் சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். Okay. அதை கவர் பண்றதுக்காக தான் இந்த 1% எல்லாத்தையுமே சார்ஜ் பண்றாங்க. Oh. So but okay sir, got you. It is worth it, ஜவஹர். Okay. உங்களுக்கு கொலேட்டரல் இல்லாம ஒரு 1 or 2 crores ரைஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். Okay. நீங்க ஈக்விட்டி இல்லாம ஒரு டெட்டை ரைஸ் பண்ணி உங்களால ஃபண்ட்ஸ் ஜெனரேட் பண்ணி ரீபே பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் a good opportunity. உங்களுக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்றது நல்ல விஷயம் ஆக்சுவலா. ஏன்னா பிசினஸ் வயபிலிட்டி பார்த்து தானே அவங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்க. But say sir, for 1 crore they are giving me 7 years for repayment, right? So till the time I pay 7 years, I have to pay 7 into 1.5 lakhs, which is almost like 10 lakhs I'll be putting out of my pocket to get a 1 crore loan, right? இல்ல உங்களுக்கு வந்து எவ்ரி இயர் அந்த 1.5% ஆன் தி டோட்டல் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அதை நீங்க செக் பண்ணுங்க. Okay. I don't think நீங்க இப்போ 3rd இயர்ல நீங்க ரீபே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். Okay. ரீபே பண்ண அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரி. அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் தான் இன்சூரன்ஸ் கவர் பண்ணணும். Okay. That will not be flat 1%, 1.5% for all the 7 years. Okay. Okay, sir. Thank you, sir. So, and my next question is, sir, like, when I approached the bank, they said there is a 3 to 5% interest subvention for MSME with Udyog Aadhar. So, Udyogla வந்து அந்த 3 to 5% interest subvention இருக்கா? See, actually வந்து 1% கம்மி கொடுக்குறாங்க உடியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாக்க நீங்க எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா. ஓகே, மத்தபடி 3 to 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மிங்கிறது எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு எந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி வரல. பட் உங்களுக்கு ஏதாவது பப்ளிஷ் சோர்ஸ் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, நான் அதை பார்த்துட்டு செக் பண்ணி சொல்றேன். ஓகே சார். என்னோட இமெயில் ஐடி இருக்கு இல்லையா உங்ககிட்ட? இருக்கு சார். நீங்க மெயில் அனுப்புங்க, ஐ வில் கோ த்ரூ தட் அண்ட் ரெஸ்பாண்ட். ஓகே சார். ஓகே. அண்ட் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட். இப்போ எம்எஸ்எம்இ நீங்க ஆல்ரெடி லோன் வாங்கிருக்கீங்க அப்படின்னாக்க அதுக்கான மொரட்டோரியம், அப்புறம் வந்து அடிஷனல் லோன் வித்வுட் கொலேட்டரல் செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கு. 4 to 5%
இன்ட்ரெஸ்ட் சப்சிடி மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு. Okay, no, this was just before COVID, sir. You know, COVID start பண்றதுக்கு முன்னாடி there was a GO government order from Modi's government that it should be 3% interest subvention can be claimed for MSMEs னு ஒரு இது இருந்தது. So when I approached the bank, yeah, they told me you go to DIC, District Industrial Center, and you get a letter, and then we can process that 3% interest subvention அப்படின்னு சொன்னாங்க. So that was before COVID. So now things might have changed, as you say. So okay, நீங்க அதை செக் பண்ணி சொல்லுங்க. நான் I will check with my banker also. Okay, இல்ல DIC லயும் நானே செக் பண்றேன் உங்களுக்கு. Okay, இருக்குன்னா you can get that benefit actually. Okay, so this 1% overdraft you are saying this is apart from the whatever the 1% reduction in the interest rate. இது வந்து ஓடிக்கு மட்டுமே 1% தனியா இருக்கு இல்லையா? இன்ட்ரெஸ்ட் நீங்க எது பே பண்ணாலும் MSME ரெஜிஸ்டர்ட்னா 1% கம்மி. வெரி கிளியர். ஓகே ஓகே. இப்போ நீங்க எந்த பேங்க்ல லோன் வச்சிருக்கீங்களோ அங்க உங்களுக்கு 1% கம்மி பண்றாங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட்? ஆமா சார். இப்போ அதாவது 3% தான் we were talking before the COVID. We were talking about the 3% subvention பத்தி தான் we were talking with my bank. ஓகே ஓகே. இப்போ எவ்வளவு கொடுக்கறாங்க உங்களுக்கு? 1 crore, sir. 1 crore is allotted. 1 crore is allotted. Yes, sir. Interest rate 1% கம்மி பண்றீங்களா? பண்றாங்களான்னு கேக்குறேன். இப்போ வந்து they have told me 9.5%. It's a SIDBI loan. Good. Oh, okay. Fine. 9.5% la they said 3% I can take interest subvention provided I process it through DIC. Excellent. I will also check and let you know on that. Okay. So அதான் அப்ப OD பத்தி நான் பேசவே இல்ல அவங்கள்ட்ட. So OD overdraft, is it 1% of the overdraft? Like if I take on working capital la வந்து if I'm taking more money out, then you are saying if I am registered with the MSME I can claim 1% interest on that, right? 1%. Normal interest rate அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்களோ, okay, you are subsidized by 1%. Okay, sir. Got you, sir. And my other question I had was in the ISO certification kaha you said we can claim some reimbursement, right? So that money is what I pay for the consultant, or is the money that I use for implementation of ISO? Like எப்படி அந்த மணியை கால்குலேட் பண்ணனும், எப்படி how do I apply for it, sir? இல்ல டோட்டலா உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன்ங்கிறது வந்து ஆர்கனைசேஷன் வைஸ் டிஃபரெண்ட் ஆகும். பட் இமிடியேட்டா வாட் யூ பே ஃபார் த கன்சல்டன்ட், the one time expense மாதிரி வருது இல்லையா? ஓகே, அதுக்கு தான் அவங்க சப்சிடி கொடுப்பாங்க. Okay. But ISO I already know about it. I have enough knowledge about it. So if I go ahead and implement it myself, if I hire some people to make documentations for implementation of ISO and things like that, and then ISO certification வாங்குற கம்பெனிக்கு நான் பே பண்றது. So consultant illama, if I do all this by myself, can I still they have a panel of consultants and the agency through which you need to do. Okay. Or we have to get the prior approval of whom from you are getting it. Okay, அவங்களுக்கு so advance நீங்க வந்து in principle approval வாங்கிட்டு you can start the process. Okay. வந்து we will use their support. அவங்களோட panelist யார் இருப்பாங்க and they actually pay them directly. Okay. Got you, sir. Okay, sir. So from the subsidy on patent registration you spoke about it. So for trademark also can I get 50% subsidy? ட்ரேட்மார்க்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, பேட்டன்ட் தான் சொல்றாங்க. ட்ரேட்மார்க்ங்கிறது ஜெனரல், அதுக்கு வந்து அவ்வளவு காஸ்ட்லி அஃபேர் கிடையாது ட்ரேட்மார்க் ஆக்சுவலா. ஓகே, ட்ரேட்மார்க் வந்து இட்ஸ் நாட் a காஸ்ட்லி அஃபேர் ஆக்சுவலி. ஓகே சார். அப்புறம் அந்த 385 items purchased for MSME by government, right? So you are saying if we are registered with the MSME, then the government will put us in the list of companies that they might buy, right? எக்ஸாக்ட்லி. கவர்மெண்ட் என்ன சொல்லுங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்ட் வாங்கணும் அப்படின்னாக்க they should necessarily buy from MSMEs அப்படி. ஓகே, நீங்க அந்த MSME சைட்ல போய் பாருங்க. they have come out with the list of items. Okay, but still I have to quote the tender. Yeah, you have to go through the process, but at least you will not have competition from big players. Okay, sir. Okay. And sir, my last question is,
you spoke about industry promotion subsidy scheme, sir, right? So what kind of things come up in that industry promotion subsidy scheme, sir? Can you give some examples? I will just respond to you on an email. I need to do some study on that. Okay. Okay, sir. ஸ்டடி பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு Sure, ஒரு மெயில் அனுப்புங்க, ஒரு query போட்டு அனுப்புங்க. Okay. I will study and tell you. Okay, sir. Thanks a lot, sir. Thank you, sir. Okay. Have a nice day. Yeah, thank you. Bye.